எம்மா மீனாக்குட்டி வரட்டும், வீட்டுக்குள்ள வரட்டும். எம்மா பிள்ளைங்க மூணும் டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் வீட்டுக்குள்ள வர. வரலாமா வேண்டாமா வேற எங்கயாவது போயிட்டு வரலாமான்னு டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் வீட்டுக்குள்ள வருவாங்க. அடிச்சே வளக்க விட மாட்டீங்க. சரி இல்ல சொல்லிட்டேன். வயசு அப்படி. இந்த வயசு நீ அடிச்சனா பிள்ளைகளுக்கு வளர்ச்சி இல்லாம போயிடும். இப்ப விளையாடாம அப்புறம் எப்ப விளையாடுவான்? விளையாட போட்டோம், நம்ம கொஞ்சம் கண்ணு கத்தமா பாத்துக்கிட்டோம். வேற எங்கேயும் போயிடக்கூடாது, அவ்வளவுதான். வாய்க்கால் கிணறு ஆறு இதுகிட்ட மட்டும் போகாம பாத்துக்க, அவ்வளவுதான். அவன் எங்கேயோ சுத்திட்டு வந்து பக்கம் பக்கமா கதை சொல்றான். நீங்க பாத்துட்டு சும்மா இருக்கீங்க. பேசுன அழக பாரு. பெரிய மனுஷன் மாதிரி கையை கட்டிக்கிட்டு அவன் பேசுன அழகே ஒரு அழகு. ரசிக்க பாரு. போங்க எல்லாரும் செல்லம் குடிக்கீங்க. சரி சரி, அந்த பையனை வர சொல்லி தூக்கி வச்சு கொஞ்சணும். கொஞ்சம் புரியல, தலகால புரிய மாடுவானோல. அந்த மூணியை மடியில தூக்கி வச்சு கொஞ்சனாதான் எனக்குமே இருக்க முடியும். அவன் அழகு என்ன பேச்சு என்ன. அது உள்ள கூப்பிடு. கூப்பிடுறேன். இவ்வளவு செல்லம் கொடுத்ததுக்கு அப்புறமா அவனு திருந்த போறானுவே. அத ரசிக்க பழகு. போ கூட்டு வா. என்ன பேய் அடைஞ்ச மாதிரி வர? என்னத்துக்கு? மூணையும் அங்க காணுமே. வீட்டுக்கு வந்து 2 நிமிஷம் தானே ஆகுது. எங்க போயிருக்கோம்? அதெல்லாம் வீட்டுல தான் வருவானுவ. நல்லா பாரு. அவன் தரையில நின்னாலே கண்ணுக்கு தெரிய மாட்டானுவ. கொஞ்சம் நல்லா தேடிட்டு வா. நல்லா தேடிட்டேன், காணல. அம்மா மூணு எங்க ஆளை காணோம்? ஐயோ எங்க போயிட்டானு நினைக்க. மறுபடியும் பஞ்சாயத்து வச்சிருவானு போலுக்கு இன்னைக்கு. அது அப்படியே திரும்பி அங்க பக்க கேளுங்க. ஐயோ மீனாக்குட்டி ரொம்ப கோவமா நிக்கா. அம்மா மூணு எங்க? டேய் இப்பதானே அங்க பஞ்சாயத்து முடிச்சு வீட்டுக்குள்ள வந்தோம், காணுமா? ஐயோ இருந்தா தானே வருவாவ. என்ன சொல்ற? இப்பதானே வெளிய விட்டுட்டு வந்தா. கொஞ்சம் வெளியில பாத்துட்டு வாங்க. இவ்வளவு ஆனதுக்கு அப்புறம் மறுபடியும் காணுமா? ஐயோ தினேஷ் செத்தாது. நான் அவளை சொல்லி நீ பிள்ளைய அடிச்சுட்ட அப்படிதானே? நான் அவளை சொன்னதுக்கு அப்புறமா அந்த பச்சை பிள்ளை நீ அடிச்சிருக்க. அக்கா என்னங்க இந்த கம்ப வாங்கி அடிங்கக்கா. என்ன நீங்க சப்போர்ட் பண்ணாலும் இதான் சரி. செம்பலிய கட்டத்தி கொடுத்துருவேன். நான் எதுக்கு சொல்ல போறேன்? அதெல்லாம் தினேச பாட்ட பாத்துட்டேனே. அதே வாய் திறந்துடக்கூடாது. இந்த பயவுளில் என்ன பாடுபடுத்துது. என்ன என்ன சொன்னீங்க? பிள்ளைல எதுக்கு அடிக்கன்னு சொல்ல. டேய் தினேச தப்பிச்சிருடா. இல்லம்மா இல்லக்கு இதே வேலையா போச்சு. அந்த பச்சை பிள்ளைய அடிக்க நிக்கா. அக்கா நோ இறக்கம். இந்த அப்படியேக்கா. தினேச தப்பிச்சிருந்தல. சின்ன பிள்ளைனா அப்படிதான் இருக்கும். அதுக்காக இப்படி அடிக்கிறதுக்கு நிக்கலாமா சொல்லுங்க? பிள்ளைல பத்தி தெரிஞ்சுமா? எங்க பிள்ளைகளுக்கு சப்பட்டு பிள்ளையா? கொஞ்சம் திரும்பி பாருங்க. நான் தான் தப்பிச்சிருன்னு சொன்னேனே. எதுக்கு நீ இப்ப கோவமா நிக்கிற? இங்க மறுபடியும் அதே டைலாக சொல்லுங்க. பிள்ளைலாம் அடிச்சதுல வளர்க்கணும். நீ செய்யறது சரிதான். வேஸ்ட். மதங்க மகன் எங்க நிக்கணும் அத கூப்பிடுங்க பாப்போம். அதி மறுபடி போயிட்டுல பயவுளே. இதுக்கப்புறம் நான் இங்க இருந்தோம்னா எனக்கு நேரம் சரியில்லைன்னு அர்த்தம். பாதவத்தி என்ன அர்த்தம் வாடா? போகல. இப்ப என்ன செம்பவலி கையால நாட்டு வாங்கிட்டு போனோம், அவ்வளவுதானே? வாங்கிட்டு போற இதுக்கு போட்டுக்கிட்டு காட்டி கொடுத்துக்கிட்டு இருக்கா. அடேய் எங்கடா போய் தொலைஞ்ச? உங்களால நாங்களும் வீட்டுல அடி வாங்க வேண்டியிருக்கு. அம்மா அந்த பயலுல எங்க? மேல கழுவிட்டு டியூஷனுக்கு அனுப்பணும். எங்க? அப்படியே உங்க முன்னாடி நிக்காவல அதுகிட்ட கேளுங்க. செல்லம் குட்டாவல கேளுங்க. அப்படியே நம்ம மாமியார் பின்னாடி இருக்காவ அவங்ககிட்டயும் கேட்டுருங்க. அதே நம்மளையும் காட்டி கொடுத்துட்டா. இதுக்கப்புறம் இங்க இருக்க கூடாது. வேற ஒண்ணு இல்ல, எங்க போய் தொலைஞ்சான்னு தெரியல. பக்கத்து தெருவுக்கு தான் போயிருப்பான்னு நினைக்கிறேன். மறுபடியும் சொல்லுங்க. மறுபடியும் நீங்க சொன்னது சொல்லுங்க. உங்க பிள்ளை நான் அடிச்சு வளர்த்தேன். இல்ல அடிச்சு வளர்க்கறதா நல்லது. நானா பிள்ளைகளுக்கு சப்போர்ட் பண்ணலையா? மௌனம் எங்க? தெரியல செம்பகவல்லி. இப்பதான் சமாளிச்சானுவ. 2 நிமிஷம் தான் ஆகுது. சமாளிச்சுட்டு மறுபடியும் போயிருக்கானுவா. எம்மா இவனுக்கு இருக்க தைரியம் யாருக்குமே கிடையாது. சரி சரி, நான் அந்த பக்கத்து தெருல போய் தேடிட்டு வரேன். எங்க போயிருப்பானுவ? வேண்டாத்தே நானே போறேன். நான் போனாதான் சரியா இருக்கும். ஐயோ இவளுக்கு இருக்க கோவத்துக்கு இவ மட்டும் போனா புள்ளையில பிச்சை எடுத்துருவா. பாரு நீ ஒண்ணு போக வேண்டாம். தப்பு செஞ்சது பிள்ளைல நான் தண்டிக்கிறேன். நான் தண்டிச்சா கரெக்டா இருக்கும். நீங்க சரி சின்ன பயிலுவ காலு கை சும்மா இருக்குமா? அது ஓடிட்டு தான் போல இருக்கும். இவ கண்ணுக்குட்டி எடுத்துக்க. அதால ஒரு இடத்துல நிக்க முடியுமா? துள்ளிக்கிட்டே அலையும். அதென்ன குழந்தைங்களும் அது வயசு அப்படி. அது துள்ளிக்கிட்டு தான் அலையும். வீட்டுக்குள்ள அடைச்சு வச்சுக்க நினைச்சா முடியுமா? சரித்தே காலையில இருந்து சுத்திட்டு இப்பதானே வீட்டுக்கு வந்தானுவ. பஞ்சாயத்து பண்ணி 2 நிமிஷம் இருக்குமா? அதுக்கு அடுத்தும் போயிருக்கானுவன்னா? இல்ல இல்ல, பக்கத்து தெருக்கு ஏதாவது பஞ்சம் கடை ஏதோ வந்திருக்கும். அதான் போயிருப்பானு. நான் போய் கூட்டு வரேன். இல்லத்த உங்களுக்கு அந்த சிரமம் வேண்டாம். மீனா குட்டி போனாதான் பர்ஃபெக்டா இருக்கும். ஐயோ பயவுளை சிக்கிருவேன். மீனா குட்டி அக்கா அந்த ஆயத்தை தூக்கி போடுங்க. வேணாம் நான் கூட்டு வரேன். தப்பிச்சிருங்கடா. வரேன் வந்துகிட்டே இருக்கேன். என்னாச்சுடி?
வாங்க சார், செல்ல மனம் போல குடுக்கியல்ல, நான் மறுபடியும் காணாம போயிட்டானுவேன். வருவானுவ, நீ எங்க போவானுவ? இந்த தெருக்குல தான் விளையாடிட்டு இருப்பானுவ. இதெல்லாம் ஓவர் செல்லம் சொல்லிட்டேன். ஐயோ இல்ல, நீ அவன் சின்ன பையன், அவன் கை கால ஒரு இடத்துல இருக்குமா? சரி விடுங்க, நான் போய் தேடிட்டு வரேன். நீங்க யாராவது வந்தியா? என் கையில என்ன இருக்குன்னு பாத்தியல்ல? அண்ணி நீங்க போனா சரிப்பட்டு வராது. ஐயோ பிள்ளைகள் மாட்டிக்கிடுவாங்கல்ல. அண்ணி நீங்க போக கூடாது, நான் தான் போகணும். ஆஹா டேய், இப்ப நீ போடா. அண்ணி விட மாட்டாங்க பொறுக்குனே. டேய் மீனா குட்டி மட்டும் போனா அவ்வளவுதான். அதான் கிஷோர் போறேன்னு சொல்லுதானே, நீ கொஞ்சம் டென்ஷன் எடுக்காம இரு. ஆனா பண்ற சேட்டையில நீங்க பாத்துட்டு தானே இருக்கியே. யாராவது சப்போர்ட் பண்ணுங்க, அதுக்கப்புறம் தான் இருக்கு. சரி காலையில போனானோ வீட்டுக்கு வந்திருக்கானுவ, சமாளிச்சுட்டு வீட்டுக்குள்ள வரானு பார்த்தா நாம வீட்டுக்குள்ள வரதுக்குள்ள மறுபடி போயிருக்கானுவல. எவ்வளவு இருக்கணும், நான் குடுத்து கூட்டிட்டு வரேன். அண்ணி கையில என்ன இருக்குன்னு பாத்துக்க. ஐயோ அண்ணி தொலைச்சு அதுக்கால செல்லம் கொடுக்கிய என்னண்ணே? மீனா குட்டி, எல்லாரும் சும்மா இருந்துடணும். மீனாக்குட்டி நீ போ, நாங்க பாத்துக்கிட்டதா. ஓரட்டு வரட்டு. ஆமா, காலையில இந்த பிள்ளை யாருமே தெரியல, அதனால வீட்டுக்கு வந்தது. வந்த பிள்ளைங்க நீங்க இப்படி பண்ணுவீங்கன்னா அத்தை நான் அழுதுருவேன். நீங்க என்ன சொன்னீங்க? படிச்சிட்டு இருக்கான ரூமுக்குள்ளன்னு சொன்னீங்க, அதனால நான் தேடாம இருந்தேன். நான் அப்படிதான் நினைச்சேன். இருக்கத்த, நான் போய் தேடிட்டு வரேன். மீனா குட்டி வரட்டும் என் பிள்ளை உன்னை மடக்கிட்டான் பாத்தியா? அப்படி நீங்க எவ்வளவு சந்தோஷப்பட்டாவே. வரட்டும். என்ன அங்கேதான் எல்லாம் முடிஞ்சிட்ட, மறுபடியும் என்ன? நீ செத்த மகனே. டேய் என்னடா, திரும்பி பாரு. இவளுக்கு இதே பொழப்பா போச்சு. எனக்கே வீட்டுக்குள்ள வர்றதுக்கு பயமா தான் இருக்குது. உங்க பிள்ளைங்க நீ எப்ப பார்த்தாலும் இந்த கம்பும் கைமாவே இரு. இப்ப எல்லாம் எப்பவுமே வீட்டுக்குள்ள வரமாட்டானுவேன். என் மேல சாடுதுல. எப்பமாவது அந்த பயலோல நீ அடிக்காம இருக்கியா? அப்ப அவனை பண்றது மட்டும் சரியா? ஒண்ணு இல்ல, அவன் தருண் தான் கூட்டு போறான். தருணா? அவன் தருணா கூட்டு போயிருக்கான். தருண் கூட்டு போனானா? அவன் எதுக்கு கூட்டு போனா? ஆமாமா, அவன் தருண் தான் பைக்ல வச்சு கூட்டு போயிட்டு இருக்கான். அன்பரசிமா பைக்ல இருக்கா? அன்பரசி மதனே கிசாரு 3 பேரும் தான் போறாவ. அவன் கழுத்தை தொங்கிக்கிட்டு போறாவ. என்ன சிரிப்பு சத்தம் பாத்தீங்களா? நீ வேற எங்க போவோம்? இந்த அவன் கூட்டு போயிருக்கான், விடுங்க. அந்த பிள்ளை சொல்லிட்டு போயிருக்கா, இல்ல அவனை சொல்லி கூட்டிட்டு போறானா? அவன் என்னைக்கா கூட்டிட்டு போறான், அவனை இப்பமா கூட்டிட்டு போறான். ஆனா அந்த பிள்ளை பிறந்தல இருந்து தூக்கிட்டு போவானே, ஊரெல்லாம் சுத்திட்டு அதுக்கப்புறம் அவன் உடம்போது தான் சொல்லிட்டு போவான். இப்ப சின்ன பிள்ளைலே இப்பதான் இவன ஊரை மட்டும் செட்டலாம் பண்ணறானே. இப்ப தருண் கூட்டி போயிருக்கானா இல்ல இவனுலா போயிருக்கானா? நம்ம எப்படி நம்ப முடியும்? சரிதான், சரிதா. சரி இனி தருண் வந்தா நான் சொல்றேன், சொல்லி கூட்டிட்டு போடான்னு சொல்றேன். பிள்ளைல கண்ணு கத்துமா பாக்குறது மீனா குட்டி தான், அதான் இவ டென்ஷன் ஆவறா. நாங்க எதுக்கு வருத்தப்பட போறோம்? பிள்ளைல புள்ள பாக்குறதா அவதானே. ஏமா இருந்தாலும் பிள்ளை எல்லாம் அடிச்சுலாம் ஒண்ணு வளர்க்க வேண்டாம். சத்தம் போட்டு மட்டும் வைங்க. மடத்தனமா போட்டு அடிக்காம சமாளிச்சு பாருங்க, தெரியும். அடிச்சா மட்டும் வீட்டை விட்டு போகாம இருக்க போறானு. தெருலதான் பிள்ளை எல்லாம் கிடைக்க அங்கதானே போவோம். இந்த பையில அப்ப தாத்தானே யாரு சொன்னானுவ? தாத்தா வீட்டுக்கு போகணும்னு சொன்னானுவ. சாக்லேட்டுன்னா என்னவா இருக்கும்? நாமளும் பைக் எடுத்து ஃபாலோ பண்ணிட்டு வருவோம். இவன் எங்க போறான்? இவன் ஏதோ சந்தேகத்துல எல்லாம் போறான். அப்ப இந்த பிள்ளை எதுவும் பண்ணுதா? ஏங்க உங்க அம்மாவா மட்டும் எங்கேயாவது வம்ப இழுத்துட்டு வரட்டும், அதுக்கப்புறம் இருக்கு உங்களுக்கு. சரி போங்க. அவன் கிசா தானே கூட்டு போயிருக்கான், கூட்டு வரலாம். போங்க. கிரவுண்டுக்கு தான் கூட்டு போயிருப்பான், வேற எங்க போவான்? ஏமா ஆதிரா வர போறான்னு நினைக்கமா? என்னைய சொல்ற? ஆமா, ஆதிரா வர போறான்னு நினைக்க. வரும்போது காதாமரிய பார்த்தேன். ஆதிரா வாரான்னு என்கிட்ட சொன்னான். எதுக்குடா? தெரியலமா, வரலாம், என்னன்னு தெரியல. இப்பதானடா போனா? அவதமா சொன்னா என்கிட்ட. வேற எதுவும் கேட்டீங்களா? நான் ஒண்ணும் கேட்கல, அவதான் கூப்பிட்டு சொன்னா, குமாரு ஆதிரா வாரான்னு. எதுக்கா இருக்கோ? ஆதிரா வந்தாலும் தருணோட பழக விட வேண்டாம். ஏன் இருக்கு? இல்ல, அவன் முன்ன மாதிரி இல்லங்க. அவன் குணத்துல கெட்டிக்காரன் தான், பாசத்துல அவனை அடிச்சுக்க முடியாது. தனக்குன்னு ஒத்தி வந்தா அவன் மேல உசிரே வைப்பான். அதுக்கு மேல தான் தாய கொன்னவளை ஏதாவது ஒண்ணு பண்ணணும்னு வெறியோட அலையறான். அதான் என்ன பண்ணணும்னு தெரிய மாட்டேங்குது. அவனை நான் கண்காணிக்கிறேமா, டென்ஷன் எடுக்காம இருங்க. அப்படி எதுவும் பண்ண விட மாட்டேன். அவன் எதுலயும் மாட்டிக்க கூடாது, கொஞ்சம் கண்ணு கத்தமா பாருங்க. ஆமா மதனே, அவன் எதுவும் பிரச்சனையில மாட்டிட கூடாது. ஒரு ஆதிரா வாழ்க்கை போயிடும். அவனை எதுவும் பண்ண விடாம பாத்துக்கிடுங்க. என்கிட்ட பேசவே மாட்டேங்கிறாமா. ஏண்டா? எல்லாம் தெரிஞ்சு நான் மறைச்சிட்டேனா எப்படிமா அவன்கிட்ட சொல்லியிருக்க முடியும்? என்னத்த சொல்ல, என்ன பார்த்தாலே மூஞ்சி தூக்கிட்டு போறான். கஷ்டமா இருக்குது. சரி சரியாயிரும். இவ்வளவு நாள் வீட்டுக்கு வராம தான் இருந்தான், நான் இப்ப 2 நாள் வாரான். ஒன்னும் சொல்ல வேண்டாம். சரிம்மா, நான் வயலுக்கு தண்ணி வைக்க போறேன். சரி நான் டூட்டி கிளம்புறேன். எங்க மீனா குட்டியும் தமிழ் மொழியும் டியூஷனுக்கு போயிருக்காளுவ. அவளுக்கு வேற டைம், மூத்த 2 வேற டைம். இல்ல 2 கூட்டு ஒண்ணு விட்டுட்டு போறீங்களா? சரி நான் விட்டுட்டு போறேன். சரிங்க. தருண் இப்போதைக்கு ஆதிரா பக்கம் வேண்டாம். சரிம்மா, நான் பாத்துக்கிட்டேன், நீ டென்ஷன் எடுக்க. எனக்கு என்னமோ தருண் சரியில்லாத மாதிரியே தோணுது. ஆதிரா எவ்வளவு லவ் பண்ண,
அவளாவே அவன் புரிஞ்சுக்க முடியலன்னா அதெல்லாம் அவன் மேல உசுராதான் இருக்கான். அவன் பழி வாங்கன்னு நினைச்சா ஆதிராவை என்ன வேணாலும் பண்ணிருக்கலாம். அவன் அதை பண்ணல. அவன் அம்மா தான் ஏதாவது பண்ண நினைக்கிறான். அதுக்கு ஆதிராவை பகட கையா பயன்படுத்த நினைக்கிறானே தவிர அவளை அவன் எதுவும் பண்ண மாட்டான். அப்படி நம்பிட்டு இருக்க முடியுமா? இத பாரு, மனசுல ஒரு புள்ள இருக்கும்போது அவளை எதுவும் பண்ண தோணாது. இவன் இது பண்ண நினைச்சா என்னைக்கே பண்ணிருக்கலாம். அவன் அதெல்லாம் பண்ண மாட்டான். உண்மைதான், அவன் ஆதிராவை எதுவும் பண்ணக்கூடாதுன்னு தான் நினைக்கிறான். ஆனா அதே நேரத்துல காதாம்பரி அவன் சும்மா விட மாட்டான். ஏழாம் ரத்தம் சூடேறி போய் அலையறான். அவன் முகத்துல சிரிப்பு தெரிஞ்சாலும் உள்ளுக்குள்ள வக்கன புத்தி அப்படியே தெரியுது. வன்மத்தோட அலையறான். அத கூட கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு நாம இருக்கோம். உதட்டளவுல சிரிச்சிட்டு உள்ளத்துக்குள்ள அப்படி குமரிக்கிட்டு இருக்கான். செல்லுங்களா, வாங்கடா. உங்களுக்காக தான் தாத்தா இவ்வளவு நேரம் காத்துட்டு இருந்தேன் தெரியுமா? வாங்கடா, வாங்க வாங்க, வாங்கடா செல்லுங்களா. வாங்க தாத்தா, நாங்க சமாளிச்சிட்டு வரக்குள்ள பட்ட பாடு எங்களுக்கு தான் தெரியும். என் ராசா, என் கண்ணு, ஐயோ என் தங்கங்களா. தாத்தாக்கு முத்தம் கொடுங்கடா. வாங்கடா. தாத்தா உங்களுக்காக எவ்வளவு நேரம் காத்திருந்தேன் தெரியுமா? ஆமா, இந்த தாத்தா தினமும் பார்க்க வருவீங்களா? என்னடா செல்லம், என்னம்மா? தாத்தா, எங்க வீட்டுல சமாளிக்கவே முடியல தாத்தா. எங்க போனீங்கன்னு ஒரே மெண்டல் டார்ச்சர். பேச அழகா பாரு. சொல்லிட்டு எங்க போனீங்கன்னு சொன்னீங்களோ? அத எப்படி சொல்லுவேன்? சொன்ன இங்க வர முடியாதுல்ல. ஒருவேளை உங்க வீட்டுல கேட்டா என்ன பண்ணுவீங்க? தெருல விளையாட போறேன்னு சொல்லுவேன். தாத்தாவை தினமும் வந்து பாப்பீங்களாமா? சரி தாத்தா. என் தாத்தா, எங்களை உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா? உசுருடா. தாத்தாக்கு நீங்கெல்லாம் உசுரு. நீங்களாம் என் உசுராச்சே. பின்ன உங்களை பிடிக்காம இருக்குமா? தாத்தா அப்பன்னா நீ என் செல்லம்டா, என் செல்லம். அப்பன்னா நீயும் தான்டா. இரு, தாத்தா உங்களுக்கு சாக்கெட் வச்சிருக்க தாரேன். நம்ம தாத்தா வாங்கி தரேன், சாப்பிடுங்கடா. நீங்க நல்ல தாத்தா. நல்ல தாத்தாவா? ஆமா, இத்தானண்டி சாக்லேட்ல வாங்கி கொடுத்திருக்கீங்க. அப்ப நீங்க நல்ல தாத்தா தானே? தாத்தா, எனக்கு இன்னும் நிறைய சாக்லேட் வேணும் தாத்தா. அதிகமா சாக்கெட் சாப்பிடக்கூடாது. ஒரு நாளைக்கு ஒரு சாக்கெட், ஓகே? நாங்க உங்களை 2 வாட்டில பார்க்க வருவோம். சாமத்திக்காரன்டா. சரி, 2 சாக்கெட், ஓகே? நல்ல தாத்தா, நல்ல தாத்தா. சரிடா, இப்ப யார் கூட வந்தீங்க? தருண் மாமா கூட. ஓ, தருண். ஓ, காதம்பரி சொன்னானே அந்த பையனா? அவனுக்கு நீங்க எல்லாம் இங்க பார்க்க வரணும்னு தெரியுமா? தெரியாது. அப்படின்னா? பைக்ல வந்தா மாமா தெருல நிக்குது. நாங்க குடுகுடு நீங்க ஓடி வந்துட்டோம். ஓ, அப்படியா? சரி சரி. தினமும் ஒரு தூரம் வருவீங்களே, கால் வலிக்குமேடா. இது ஊருக்கு வெளியில இருக்குது. நீங்க எப்படிடா வருவீங்க? ரோட்டெல்லாம் கிராஸ் பண்ண வேண்டியது இருக்குமே. பரவாயில்ல தாத்தா, நாங்க வந்துருவோம். நீங்க வர வரைக்கும் எனக்கு மனசு கேட்காது. இனிமேல் உங்க வீட்டு வாசலே நில்லுங்க. நான் தாத்தா வந்து கார்ல கூட்டு போறேன். வேண்டாம் தாத்தா, எங்க அம்மா எங்களை பார்த்துட்டே தான் இருப்பாங்க. பரவாயில்ல, நான் ஒரு 2 தடவை தள்ளி நிக்கிறேன், வந்து கூட்டு போறேன். நீங்க அவ்வளவு தூரம் நடந்து வரேன்டாண்டா. பிஞ்சு காலு வேண்டாம், தாத்தா வந்து கூட்டு வரேன். அப்படியா? அம்மா, நீங்க ஸ்கூலுக்கு போறீங்களா? அப்படி கிறிஸ்மஸ் லீவ் இல்ல, அதான் வீட்ல இருக்கோம். ஓ, கிறிஸ்மஸ் லீவுக்கு வீட்ல இருக்கீங்களா? ஆமா தாத்தா, நியூ இயர் முடிஞ்சோனே ஸ்கூல் திறந்துரும். டேய், எந்த ஸ்கூல்ல படிக்கீங்க? செட் சோசப். அது எங்க இருக்கு? அது ரொம்ப தூரம் போணும். நாங்க வேன்ல எல்லாம் போறோம். சரி, தாத்தா ஸ்கூல்ல வந்து உங்களை பாக்குறேன். அப்ப சாக்கெட் கொண்டு வருவீங்களா? எல்லாம் கொண்டுட்டு வரேன். என் பிள்ளைங்களுக்கு, என் தங்கங்களுக்கு எல்லாம் தாத்தா கொண்டுட்டு வரேன். தாத்தா, தாத்தா, என்னடா? எங்களுக்கு தாத்தாவே கிடையாது. ஆனா நீங்க தாத்தா கிடைச்சிட்டீங்க. எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. தாத்தாவே கிடையாதா? ஆமா, எங்களுக்கு தாத்தாவே கிடையாது. ஒரு தாத்தா ஊர்ல இருக்கு. அந்த தாத்தா இப்ப வர மாட்டாங்க. ஏன்? தெரியாது. அந்த தாத்தா எங்க மீன் அம்மாவை வித்துட்டாங்களாம். அதனாலதான் கோவத்துல யாரும் அங்க போக மாட்டோம். வித்துட்டாங்களா? ஆமா, குட்டி பாப்பாவா இருக்கும்போது அம்மா அழுதுட்டே இருப்பாங்களா, அதான் பாட்டி இனிமேல் அந்த தாத்தா கிட்ட யாரும் போக வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. ஓ, அப்படியா? ஆமா, அந்த ஒரு தாத்தா தான். அந்த ஒரு சூப்பரா இருக்கும், எல்லாம் இருக்கும். நாங்க இனிமே லீவுக்கு தான் போவோம்.
ஓ லீவுக்கு போவீங்களா? ஆமா சொல்லு, பரிச்செல்லாம் மூஞ்சி பெரிய லீவ் விடுவாங்கல்ல, அப்பனா அந்த தாத்தா வீட்டுக்கு போவோம். ஆனா தங்கராசு மாமா தினமும் வீட்டுக்கு வருவாங்க. தங்கராசு, ஓ சரி சரி சரி. அப்போ உங்களுக்கு தாத்தாவே இல்லையா? ஆஹா, எங்களுக்கு தாத்தாவே கிடையாது. எங்களுக்கு பாட்டி மட்டும்தான். எங்க பாட்டினா எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். எங்க பாட்டினா எங்களுக்கு உசுரு. எங்க அம்மா விட அப்பா விட எங்களுக்கு பாட்டி தான் பிடிக்கும். அப்படியா? உங்க பாட்டி தான் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா? உங்க பாட்டி ரொம்ப பாசமா இருப்பாங்களா? ரொம்ப பாசமா இருப்பாங்க. கதை சொல்லுவாங்க, தூங்க வைப்பாங்க. எல்லாம் எங்க பாட்டி தான். எங்களுக்கு எங்க பாட்டி தான் ரொம்ப பிடிக்கும். இப்போ உங்களையும் எங்களுக்கு பிடிச்சிருக்கு. அப்படியாடா? தாத்தா இல்லன்னு என்னைக்கா வருத்தப்பட்டிருக்கீங்களா? பாட்டிட்ட கேப்போமே. என் பாட்டி எங்களுக்கு தாத்தாவே இல்லைன்னு கேட்டோம். அதுக்கு உங்க பாட்டி என்ன சொன்னாங்க? கிடைக்கும், கூடி சீக்கிரம் கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அப்படியா பாட்டி சொன்னாங்க? அவ அன்னக்கிளி இல்ல, அன்னக்கிளி. என்னடா பாட்டி அவாவான்னு சொல்றீங்க? இல்ல தாத்தா, அன்னக்கிளி அக்கா. என்னடா சொல்றீங்க? தாத்தா, அன்னக்கிளி அக்கா, செம்பகமல்லி அக்கா, தமிழ்மணி அக்கா எல்லாம் எங்க வீட்ல இருக்காங்க. மீனா அக்கா. இன்னும் நிறைய பேர் இருக்காங்களா? திலிப்பு, திலிப்பன், அன்னக்கிளி, செம்பகவல்லி, அப்புறம் தமிழ்மொழி, அப்புறம் மீனா, அப்புறம் யாருடா? அப்புறம் நாங்க. இவ்வளவு பேர் இருக்கீங்களா? ஆமா, தெரியாதா? தெரியாதுடா. எங்க வீட்ல நிறைய பேர் இருக்கோம். நான் சொல்லுவேன். பாட்டி, அப்புறம் தினேசப்பா, தமிழ்மொழி அம்மா, அப்புறம் மதனப்பா, செம்பகமல்லி அம்மா, அப்புறம் சதீசப்பா, மீனம்மா, அப்புறம் குமாரப்பா, மீனக்குட்டி அம்மா, அப்புறம் கிஷோர் சித்தப்பா, அப்புறம் தேன்மொழி சித்தி. எல்லாம் ஒன்னாவடா இருக்கீங்க? உங்களுக்கு தெரியாதா? தெரியாதுடா. நாங்க எல்லாமே ஒன்னாதான் இருக்கோம். அன்னக்கிளே, நீதான் சரியான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்க. சொன்ன மாதிரியே சாதிச்சிட்டியே. டேய், உங்க வீட்டுல நானே இருக்கட்டுமாடா? வாங்க தாத்தா, நாங்க கூட்டி போலாம். எங்க வீட்டுக்குன்னா விருந்தாளே வராது. ஆமா, எங்களுக்கு விருந்தாளே கிடையாது. எல்லா வீட்டுக்கும் விருந்தாளா வருவாங்க. எங்க வீட்டுக்கு மட்டும் எந்த விருந்தாலுமே வராது. ஏன்டா? ஆமா, செம்பகமல்லி அம்மாவுக்கு அம்மா அப்பா கிடையாது. தமிழ்மொழி அம்மாவுக்கு அம்மா அப்பா கிடையாது. அப்புறம் மீனக்குட்டி அம்மாவுக்கு அம்மா அப்பா கிடையாது. மீனம்மாவுக்கும் அம்மா அப்பா கிடையாது. அப்ப எங்களுக்கு மட்டும் எப்படி விருந்தாளி இருக்கு? அன்னக்கிளி எப்படி தேர்ந்தெடுத்திருக்கா? அப்போ உங்க அப்பா அம்மா இருக்கலாம் குடும்பம் இருப்பாங்கல்ல? குமாரப்பாக்கு அப்பா இல்லையா? ஏய், நீ குமார் மகன் தானடா? ஆமா, அப்ப யாரு சொல்லி கூப்பிட்டுக்கிட்டு இருக்க? அப்படிதான் சொல்லணும். யார் சொன்னா? எல்லாரும். ஏய், உங்க அப்பா பேர் என்ன பேருடா? எங்க அப்பா பேருடா? எங்க அப்பா பேர் என்ன பேருடா? தினேசப்பா. இல்ல, மதனப்பா. டேய், அப்ப எல்லாரும் அப்பா தான் கூப்பிடுவீங்களா? எல்லாரையும் அப்பா தான் கூப்பிடணும், எல்லாரையும் அம்மா தான் கூப்பிடணும். டேய், எங்க அப்பா யாருடா? டேய், என்னடா? தெரியாது தாத்தா. எங்க அப்பாக்கு பாட்டி இருக்கு. அவிய அப்பாவை கரெக்டா சொல்றா? முன்னால அவ யார்கிட்ட சேர மாட்டா. அவிய ரூம்லயே தான் இருப்பா. அதனால அவிய பாட்டி இவளை பார்க்கிறதுக்கு வந்தாங்க. ஓ, இவங்களுக்கு பாட்டி இருக்குதோ? இப்ப ஊக்கு போயிட்டாங்க. அப்பா தினேஷ். ஓ, அப்புறம் மதனப்பாக்கு 2 பாட்டி இருக்கு. அத்தி பொல்லாதவங்க. அந்த ரூமுக்குள்ள போனாலே அடிப்பாங்க. ஒருவேளை இந்த மதங்கிறது வந்து அன்னக்கிளியோட தங்கச்சி பையனா இருக்குமோ? அந்த பாட்டி எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. அப்புறம் தங்கம் பாட்டி. ஐயோ, அந்த பாட்டி பிடிக்கும். ஆனா அந்த பாட்டி சேர குதாரத்துல சேர்ந்துட்டாங்களாம். அதான் இப்ப அந்த பாட்டி எங்க வீட்டுக்கு வர மாட்டாங்க. ஓ, அப்படியா? தங்கமா? சரி சரி சரி. ஓ, தங்கனா தமிழ். ஓ, தமிழுங்கிறது யாரு? எங்க அம்மா. ஓ, சரி சரி சரி. பரவாயில்லடா, எல்லா விவரமும் கரெக்டா சொல்றீங்கடா. தாத்தா, சாக்கெட் தருவீங்கல்ல? நீங்க என் வைரங்கள்டா. என் ரத்தம். வாங்க, எவ்வளவு சாக்கெட்னாலும் தாத்தா தாரேன். எங்களுக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு தாத்தா. என் உசுரே நீங்க தான்டா. நீங்க எங்க வீட்டுக்கு வரீங்களா? கூட்டி போட்டுமா? உங்க வீட்டுல உங்க பாட்டி மட்டும் இருக்கும்போது என்ன கூட்டு போங்க. எல்லாரும் இருந்தா யார் யாருன்னு கேட்பாங்க. பாட்டி மட்டும் யாருன்னு கேட்க மாட்டாங்கல்ல? ஆமா, பாட்டி எப்ப இருக்காங்களோ அப்ப கூட்டி போறோம் தாத்தா. நிஜமா கூட்டு போவீங்களாடா? சத்தியமா கூட்டி போறோம் தாத்தா. என்ன தினமும் பார்க்க வந்துடுவீங்களாடா? பார்க்க வராம இருந்துட மாட்டீங்களே? நீங்களும் தாத்தாவை தண்டிச்சிடாதீங்கடா.
தாத்தா உங்களுக்காக காத்துக்கிட்டே இருப்பேன். தாத்தா விட்டு போயிட மாட்டீங்களாடா?